தங்கத்திற்கு இணையாக இது கூட ரொம்பவே முக்கியம். இல்லைனா ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் சிக்கல்தான். நியூஸ் 10 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த காலத்தில் ஹெல்த் இன்சூரன்ஸ் குறித்து பலருக்கும் தெரிந்தாலும் கூட ஆயுள் காப்பீடு பற்றி பலருக்கும் புரிவதே இல்லை. ஆனால் நமது குடும்பத்தின் பாதுகாப்பை உறுதி செய்ய இந்த ஆயுள் காப்பீடு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இதனால் இது நமது சேமிப்பை விட முக்கியமாக இருக்கிறது. இது ஒருவரின் குடும்பத்தினருக்கு எந்த அளவுக்கு உதவும் என்பதை பிரபல பொருளாதார வல்லுநர் ராஜேஷ் விளக்கியுள்ளார். இப்போது நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கையே இருக்கிறது. எப்போது என்ன நடக்கும் என்றும் கூட தெரியாத சூழலே இருக்கிறது. இதனால் குடும்பத்திற்கு பாதுகாப்பை உறுதி செய்வது பிரதானமான ஒன்றாக இருக்கிறது. அப்படி குடும்பத்தின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் டேர்ம் இன்சூரன்ஸ் எனப்படும் ஆயுள் காப்பீடு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த காலத்தில் ஹெல்த் இன்சூரன்ஸ் குறித்த விழிப்புணர்வு அதிகரித்தாலும் கூட ஆயுள் காப்பீடு குறித்து இன்னுமே பலருக்கும் தெளிவாக புரிவதில்லை. பணத்தை சேமித்து முதலீடு செய்யும் பலரும் கூட ஆயுள் காப்பீடுகளை எடுப்பதில்லை. சரியான ஆயுள் காப்பீடு தான் முதலீட்டின் தொடக்கம் என்பது பலருக்கும் புரிவதில்லை. இதற்கிடையே பிரபல பொருளாதார வல்லுநரான ராஜேஷ் ஆயுள் காப்பீடு ஒருவருக்கு எந்த அளவுக்கு முக்கியமானது, அதை நாம் ஏன் எடுக்க வேண்டும் என்பதை தெளிவாக விளக்கியுள்ளார். இது தொடர்பாக அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுப்பதன் பலன்கள், உங்களுக்கு பின்னர் உங்களது வீட்டு கடன் டேர்ம் இன்சூரன்ஸ் கிளைம் தொகையினை கொண்டு உங்கள் குடும்பம் அடைத்துவிட்டு வீட்டை சொந்தமாக்கி கொள்ளலாம். வாகன கடன் இருந்தால் அதுவும் மேற்சொன்ன வகையில் கடனை அடைத்து விடலாம். உங்களது வருமானம் நின்ற பின்னர் கிளைம் தொகையினை முதலீடு செய்து உங்கள் குடும்பம் தங்கள் வாழ்நாள் முழுமைக்கும் வருமானம் பெறலாம். யாரிடமும் கையேந்த வேண்டிய அவசியமில்லை. நமக்கு பின்னர் நம் குழந்தைகளின் படிப்பு மற்றும் திருமணம் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நடந்தேறும். டேர்ம் இன்சூரன்ஸ் செலவல்ல, நமக்கு பின்னரான நமது குடும்பத்தின் வாழ்வாதாரத்திற்கான முதலீடு அது என்றும் அவர் பதிவிட்டுள்ளார். மேலும் இது எப்படி ஒருவருக்கு உதவும் என்பதையும் ராஜேஷ் உதாரணத்தோடு விளக்கியுள்ளார். அதில் அவர் மிஸ்டர் எக்ஸ் 35 வயது, மாத சம்பளம் 50,000 ரூபாய், வீட்டுக்கடன் 40 லட்சம், கார் கடன் 5 லட்சம், தனிநபர் கடன் 3 லட்சம், மொத்த கடன் 48 லட்சம். சூழ்நிலை 1, 50 லட்சம் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தால் மிஸ்டர் எக்ஸ் திடீரென இருந்தால் உங்களுடைய குடும்பம் உங்களின் சேமிப்பு மற்றும் முதலீடுகள் எதையும் இழக்க வேண்டியதில்லை. இன்சூரன்ஸ் நிறுவனம் 50 லட்சம் தருகிறது. அனைத்து கடன்கள் அடைக்கப்படுகிறது. மீதம் 2 லட்சம் பிளஸ் வீடு. குடும்பத்திற்கு மனைவி குழந்தைகள் நிம்மதியாக வீட்டில் வாழலாம். குழந்தைகளின் படிப்பு தொடரும். சூழ்நிலை 2, டேர்ம் இன்சூரன்ஸ் இல்லாவிட்டால் மிஸ்டர் எக்ஸ் திடீரென இருந்தால் நீங்கள் சேமித்து வைத்திருக்கும் மற்றும் முதலீடு செய்து வைத்திருக்கும் அனைத்தையும் உங்கள் குடும்பம் உங்களுடைய கடன்களை அடைக்க செலவு செய்ய வேண்டியதாகி இருக்கும். அப்படி செய்தால் அவர்களுடைய வருங்கால தேவைகளுக்கு எவ்வளவு மிஞ்சும் அல்லது ஏதாவது மிஞ்சுமா என்பதை கணக்கிடுவது சிரமம். வங்கிக்கு பேலன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் செலுத்த முடியாமல் போகலாம். அதனால் வீட்டை ஏலம் விடும் நிலைமைக்கு தள்ளப்படலாம். வீட்டு நிலைமைதான் காருக்கும். வங்கி அதனை எடுத்து செல்லப்படும் நிலை வரலாம். மனைவி தற்போது வேலைக்கு செல்லவில்லை என்றால் அவர்தான் வேலைக்கு செல்ல வேண்டும். பெற்றோர்கள் உறவினர்களிடம் கடன் வாங்க வேண்டும். குழந்தைகளுக்கு தடையில்லா கல்வி கிடைக்க சிரமப்படலாம். மற்ற செலவுகளுக்கு சிரமப்பட வேண்டிய நிலை வரலாம். யாருக்கும் இந்த நிலை வராமல் இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்வோம். இன்சூரன்ஸ் முதலீடு அல்ல, இன்சூரன்ஸ் சேமிப்பு அல்ல, இன்சூரன்ஸ் குடும்பத்தை காக்கும் அரண் என்று அவர் பதிவிட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் 10 தமிழ் சேனலை பின்தொடருங்கள்.